ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். எந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் நம்ம இன்றைக்கி கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வண்டி ஓட்டலான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி தூரமான ஒரு டெஸ்டினேஷன் போட போகிறோம். சும்மா பக்கத்துலேயே போடுவோம். எங்கே இருக்குது அந்த கண்ட்ரி? இங்கே வரைக்கும் போட்டாச்சா? ஆனால் ரீசெட் பண்ணுவோம். நமக்கு இங்கேருந்து ஜகார்ட்டா வரைக்கும் போய்ட்டு வருவோம், ஓகேவா? அதாவது நம்ம தேனியிலிருந்து மதுரை போகிற தூரம் அங்கே வரைக்கும் போய்ட்டு வருவோம். ஆடு வேறு எனக்கு கடுப்பு ஏற்றுது, அதான் உயிர் வாங்குது. ஓகே, இப்போது நம்ம பஸ் எடுத்துகிட்டு ஜகார்ட்டாவுக்கு போக போகிறோம். அதான் உண்மை. இந்த வீடியோக்கு யாராவது லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போது கேமரா எந்த கேமரா போடுறது? இல்லை, இந்த கேமரா தான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தா, இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னடா கூகுளில் அந்த மெசேஜ் வந்துருக்கு. என்னடா மெசேஜ் இது? வாட்ஸ் தேட் மெசேஜ்? அப்படி டெய்லி இருடா, நான் போய்க்கிறேன்டா. திரும்பியாச்சு. என்னடா எதுக்குள்ளடா விட்றேன்? இது ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் எடுப்போம். எதுக்கு நான் இப்போ பின்னாடி போனேன்னே தெரில. ஓகே, இப்போ ட்ரைவ் கொடுத்துட்டு ஒழுங்காக ட்ரைவ் பண்ணுறா. எங்கேயாவது விட்டேன்னு வச்சுக்கோ, செதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஓட்டு. இருடா, நீ வேறு என்கிட்ட கொலை பண்ணுற. இருடா, நாங்கள் திருப்பிட்டோம். நாங்கள் ஜாலியாக ரைடு போயிட்டுருக்கோம். சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டு போடுவோமா? பாட்டெலாம் பாட வேணாம், நமக்கெல்லாம் பாட்டே பாட வராது. பாருங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ பாட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக ரைடு போயிட்டுருப்போம். உலகம் ஒரு சொர்க்கம் கேட்டால் சொர்க்கமே. வண்டி 100% குட் கண்டிஷனில் இருக்குது. கெடுத்துறாத. வண்டி ஜாலியாக ஓட்டணும். இதுமாதிரி செம்ம கெரியர் மூடு போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரகிள் தான் பண்ணிகிட்ருக்கணும். அதே போல் ஃப்ரீ மூடு போட்டு ஜாலியாக ரைடு போ. ஆரம்பிச்சுட்டே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு விங்கி ஓட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பின்னாடி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால் மக்களே உங்களுக்காண்டி விங்கி ஓட்டுவோம். படசுமா வரசாம ஓடிடு லியோ தாஸ். வேகமாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். வேகமாக மாறும். எனது லோடிங் மேப்பு இக கமர்ஷியல் பிரேக்கா? ஐயோ, திரும்ப ஆடு போடுவாங்களே. 5 4 3 2 1 சீக்கிரம் ஆடு போ. போயிடுச்சு. மேப் லோடிங்கில் இருந்ததுனால கரெக்டாக தெரிலன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக லோட் ஆகு. எனக்கு வேறு டைமே இல்லை. நான் வேறு சீக்கிரம் அது ஃப்ரீ மோடாக இருந்தாலும் மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். நீ வேறு ஆடாக கொடுத்து படுத்தாத, சரியா? ஃபோனை வேறு ஒன்று சரி பண்ணிகிட்ருக்கு. அப்படியே அதே ரோட்டில் போயா. ஒரு ஜகார்ட்டா உள்ளே வந்துட்டோமா? அதான் தெரியல. உள்ளே வந்துட்டோமோ? பிம்பிரி பிம் பம்பர அப்படின்னு சொல்லிட்டு என்னடா மழை பெய்யுது? நிறுத்து வண்டியா. இரு, ஆட்டி விட்டு. மழை பெய்யுது. என்ன இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்து வச்சுருக்கானுங்க மழை பெய்யறதுக்கு? அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படியே வண்டி ஓட்டுறதுக்கு. நிஜமாலே உண்மையிலே வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரிக்கு இருக்குது. நான் மழை விட்டு வெளுக்குது.
இடி வேறு பயங்கரமாக இடிக்குது. என்னடா இடிக்க போகிறேன்? என்னடா வழி விட மாட்டீங்க? சரி காரு நீ போ. ஒன்றை அப்படியே ஓரமாக விட்டு நான் அப்படியே போகிறதுக்கா? வாங்க. இடி பயங்கரமாக இடிக்குது, மழை நல்லா பெய்யுது. அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கூகுளில் ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த வண்டி அதே ஸ்பீடில் போகுமா இல்லை என்ன பண்ணுறது? வண்டி முந்திக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் காரு. இந்த கேப்பில் நம்ம வண்டி எடுத்து விங்கி விங்கி ஓட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் அடித்தோன்னா அப்படின்னு சொல்லிட்டு விங்கி விங்கி ஓட்டுதா, காரை இங்கே இடிச்சிடாத வேகமாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும். முன்னாடி பஸ்ஸும் இருக்குது, ஜஸ்ட் மிஸ் ஓவர்டேக் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் இந்த டயத்தில் ஓவர்டேக் பண்ணால் சரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் யார் ஓவர்டேக் பண்ணுறது நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது நம்மளோட பஸ் ஸ்டாப்புக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் we can reach our destination அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படியே போனானா அப்படியே கொஞ்சம் பிரேக் போடு, அப்படியே திரும்பியாச்சு. திரும்பிடு. என்னடா எங்கடா போகிறேன்? டேடி என்னடா பஸ்ஸை சாத்திட்டேன்? ஐயோ கடவுளே, என்னடா ஒரு பஸ்ஸையே சாச்சிட்டேன் கடவுளே. வெயிட் பண்ணு, அப்போ எங்கிட்டு போகணும்? இப்படி கூடி அப்படி போகணுமா அப்படின்லாம்? இரு ஒரு செகண்டு. இப்படி யூட்டன் எடுத்து போகணுமாமா? ஆனா கடவுளே, அதை முதவே சொல்லலாம் வேண்டியது என்னடா ஆஹான்ருக்கு. இப்போ இப்படி போயிட்டு அப்படியே அப்படி கூடி வரணும். உயிரை வாங்குறாங்க. நாங்கள் எப்படி என்று போக வேண்டும்? நாங்கள் எப்படி ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டும்? என்னடா அது வண்டி இருக்கு? என்னடா திருப்பே என்னடா போலீஸ் வண்டி ஏற்றுறேன்? என்னடா பண்ணுறேன்? வண்டி ஓட்டுறேன்னா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுனா அலாரம் வேறு அடிக்குது. அலாரம் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கா, அதனால் சாரி கைஸ், இதுக்காண்டி மன்னித்திருங்கோ. என்னடா ஃபோட்டோ மட்டும் போயிட்டுருக்கேன். அப்படியே மெதுவாக ஓட்டுறா, அப்படியே விங்கி ஓட்டுடா. சாரி, இந்த அலாரம் வேறு உங்களோட தொல்லை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. சாரி. நாளாக வேறு பாடாப்படுத்துன்னு நல்லாவே தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே அந்த தப்பாக செய்யக்கூடாதுல்ல, தப்பில்லை. அதனால் ஏம்மா எவ்வளோ நேரத்துக்கு தாண்டா இப்படியே தாக்கு பிடிக்கிறது? நானும் ஓவர்டேக் பண்ணி மக்களை இறக்கி விடணும் தெரியுங்கள. அந்த மாதிரி நிறைய வேலைங்க இருக்குது. இது வேற ஒன்று உயிரை வாங்குங்கடா. நீங்கள் எதுவும் நேராக போனால் ஜக்கார்ட்டா வந்துடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கைஸ் 100 சப்ஸ்கிரைபர்லேருந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த அலாரம் வேறு பாடாப்படுத்துது. 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போகலான்ட்ருக்கேன். நான் என்னாச்சு, ஏன் வண்டி இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது? என்னாச்சு, சீரங்க வந்துடுச்சா? என்ன ஆச்சு வண்டிக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகுது?
எதில் இருக்குது இப்போ? ரேடியோவில் இருக்கா? அடங்கப்பா, ஆஃப் வச்சுக்கேன். நான் போக மாட்டேங்குது. என்ன சுத்தமாக போக மாட்டேங்குது, என்னாச்சு? கேர் சர்வீஸா? யூஸ் த மணி. என்னாச்சு? கேர் சர்வீஸ் கேட்குது. வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் ஆச்சு இதுக்கு? என்னாச்சு தெரியலையே. என்னாச்சு? கேர் ப்ராப்ளம் கேட்குது. என்னாச்சுன்னு தெரியலையே. வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அதான் ட்ரெயின் கொண்டு வருது, அதான் ட்ரெயின் கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வண்டி ஏடுற கைப்புள்ள. ஏன் வண்டி எடுக்க மாட்டேங்குது? எனக்கு அதான் பிரச்சனை. வண்டி எடுக்கலை. வண்டி ஏன் எடுக்கவில்லை? ஏன்? அந்த ஆன் பட்டன் நமக்குலேன்னா அதுவாட போயிடுமா? அதனால தானா? அட கடவுளே, இந்த கேம் எப்போ ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால புரியல எனக்கு தெரிஞ்சு. இப்போ டக்குன்னு போய் வீங்கி வீங்கி ஓட்டுடா. டான் 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 டன் டன் டன். இப்போ வண்டியோட வேகம் 100 தாண்டு பாருங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். 100 தாண்டதுக்கப்புறம் இந்த ஊரே பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், இந்த ஊர் அவ்வளோ அழகு, அழகுக்கெல்லாம் அழகு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். 143. பிரேக்கை போடு போட்டு போடு போடு. பிரேக்கை போட்டு பிரேக்கை போட்டு தான் நீ எதுவுமே பண்ணணும், இல்லைன்னா எதுவுமே பண்ணாது. இங்கேருந்து அப்படியே நேராக போனால் ஜக்கார்ட்டா வருமாமா அப்படின்றீங்க. என்னடே, ஜக்கார்ட்டா வரணுன்னா நீங்களாம் எங்கடா போய் பொழைப்பீங்க? ஐயோ, இந்த பஸ் தானே அப்போது நம்ம வீட்டு என்னது நீ வெடிச்சு சதுர வச்சோம், அப்படி தானே? ஆனால் இந்த தடவை வெடிச்சு சதுர விடாமல் பார்ப்பது என் பொறுப்பு, அதான் என் பருப்பு. என்னடா அந்த வண்டி ஏட்டி முடிக்க ஓட்டிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ திருப்பிக்கிடுவோம். அங்கேருந்து அப்படி இல்லாத ட்ரெயின் வர நிறைய வாய்ப்பு இருக்கும். திடீர்னு கிராஷ் ஆச்சுன்னா சோழியை முடிச்சு விட்ருவானுங்க. அதான் வீங்கி வீங்கி ஓட்டுடா. இந்த வண்டியும் போக மாட்டேங்குது. இந்த வண்டி அதுக்கு மேலே எனக்கு சதி பண்ணிகிட்டே இருக்குது. எல்ஜல் பண்ணுறாங்களே. என்னடா, அதுதான் மெதுவாக போதா இல்லை நான் மெதுவாக போகிறேன்னா? இது ஒரு டவுட்டு. நான் மெதுவாக போகிறேன், நான் அது மெதுவாக போதா? என்னடா அந்த வண்டி என்ன இடிக்குது? அந்த வண்டி தான் சார் என்ன இடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர். நாங்கள்லாம் பிறந்தாலேருந்தே ரெடிடா. தள்ளு 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 தள்ளு. நாங்களாம் வண்டியை வேகமாகவே ஓட்டுவோம்ல. ஓகே, கமர்ஷியல் பிரேக் வந்ததுனால நெக்ஸ்ட்டு பிரேக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆடு வேறு வந்துக்கிட்டே இருக்குது. சாரி மக்களே, இந்த ஆடும் அந்த அலாரமும் தொலை பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க, சாரி. சீக்கிரம் லோடாகு. நான் வேறு உள்ளே போயிட்டு வண்டி எல்லாத்தையும் வண்டியில் இருக்க எல்லா பேசஞ்சர்ஸையும் இறக்கணும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதெல்லாம் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுது. லோடாயிடுச்சு. அதுதான் ஜக்கார்ட்டா வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். டோல்கேட் வரையா? ஒரு டோலா யூஸ் பண்ணி ஃபார் ஃப்ரீ. தேங்க்யூ. ஜக்கார்ட்டா வந்துட்டோம், அதனால தான் டோல் ஃப்ரீ கேட்குறாங்க போல் லூசுங்க.
அதனால இப்போ பாலத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோம்னா அந்த போலீஸ்காரன் வேறு கத்த ஆரம்பிச்சிடும். அண்ணா நம்ம என்ன பண்ணுறோம், எப்படியெல்லாம் இங்கே ஓட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் உங்களுக்காண்டி. அப்படி ஓட்டக்கூடாது, நான் தான் உட்காந்து ஓட்டிகிட்ருக்கேன். என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் நான், 114. ஓ அப்பா, என்ன ஸ்பீட் டிரைவ். இதெல்லாம் ஸ்பீடுன்னு சொன்னால் வாயை பறந்து வச்சுருவீங்க. அம்மான் இருக்கும். 132, 133. அப்பா ஸ்பீடு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாம் கொண்டு சேர்க்கணும்ல, நம்ம பொறுப்பு தானே. காசு மிச்சமாயிடுச்சோண்ணா. டேய் என்னடா வண்டி தெரிய முடிச்சிட்டேனோ. அப்பாடா. இது திடீர்னு கமெண்ட்ஸில் வண்டியை கூட ஒழுங்கு ஓட்ட தெரியாதான்னு கேட்டிருப்பீங்க. எனக்கு அது வேறு ஒரு கஷ்டமாக போயிடுமா. இப்படியே மெயின்டைன் பண்ணுற ஜக்கார்ட்டா நேராக போகணும். என்னோட தப்பாக வந்துட்டேனா அவன் பிரேக் கொடு போகலாம் பிரேக் போட்டான். அவன் ஒருத்தன் சடன் பிரேக்கு. இப்படி ஸ்பீடை ஓட்டிகிட்டு வந்தால் தப்பான ரூட்டில் வந்துடுவோம். அதனாலே நம்ம ஸ்பீடை ஓட்டக்கூடாது. ஆனால் என்ன, நம்ம காசு முக்கியம். காசு பணம் தொட்டு மணி இருந்தால் தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். யூ கேன் என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பீடு 136, 140 ரீச் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். 145, 150 வருமா, வந்துடுச்சு 150. இந்த 2 காருக்கு நடுவில் அப்படியே போகிறோம். நீ ஏன்டா அப்படி லெஃப்ட் எடுக்கிற, போடா. நாங்களாம் பிறந்ததுலேருந்தே ஸ்பீடாக தான்டா போவோம். நாங்களாம் அஜித் பைக் ஓட்டுற ரேசிங் மாதிரி இப்போ பஸ்ஸுக்குள்ளேயும் ஒரு ரேஸ் நடக்குதுன்றது அவங்க நல்லாவே தெரியும். 162, 163, 170 ரீச் ஆகுமா அப்படின்னு தான். 200 அப்படின்னு ஒன்று வரணும். 200 வேர்ல்டு ரெக்கார்டு அடித்து விட்டது இந்த வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கும். ஒரு நாள் எப்படி வாங்கும். எனக்கு அதில் நம்பிக்கை. 170 வந்துருச்சா. 170, 169 தான் வந்திருக்கு. 170 காணவில்லை. எங்கே இருக்குது அந்த 170? வரலையா? வந்துருச்சு. 170 கிலோமீட்டரை தாண்டி விட்டது. இந்த வண்டி முதல் தடவை வேர்ல்டு ரெக்கார்டை அடித்து விட்டது என்று தெரிவித்து கொள்ளப்படுகிறது. 171 வந்துருச்சு. பாருங்கள், 3 வண்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு வண்டி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே போகும். வா நான் ஸ்பீடாடே. இங்கே ஜக்கார்ட்டா எவ்வளோ தூரம் இருக்கும் சொல்லு. வா எம்பிட்டு தூரம். நாங்கள் பிறந்ததுலேருந்தே ஸ்பீடாக தான் போவோம். 174 அடிச்சிருச்சு. கன்ஃபார்மாக அடிச்சு சொல்கிறேன், 200 அடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஓட்டினோன்னா 170. இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்குது. வண்டி வேறு சீக்கிரமாக ஓட்டணுமே. வீங்கி ஓட்டுடா. மோடமாக இருக்கே, மழை பெய்யுமோ. மேலே க்ளவுட்ஸ்லாம் லைட்டாக தெரியுது. ஒரு வேளை மழை பெய்யுமோ அப்படின்னு நினைக்கிறேன். 170 தொட்டுருச்சு. 170 தொட்டுருச்சு. இது அடுத்த சிட்டிக்கான டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். இது அதான் ஸ்பீடு ஸ்லோ பண்ணிட்டான். இந்த வண்டி என்ன எபிலிட்டினா, ஸ்லோ ஆகுறது சீக்கிரமாக ஆயிடுது. என்ன ஸ்பீடாக போகிறது மட்டும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேங்குது. பிரச்சனையாக இருக்குது. அதே டோல் போட்டோன்னு நினைக்கிறேன். அதனால தான் காமிக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி காமிச்சிருக்காது.
இன்னும் எவ்வளோ தூரக்குன்னு தெரில. ஜகார்ட்டா எரிச்சு வருது. இப்போ எங்கிட்ட வந்து இது பண்ணணும்ல, இப்படியே கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாடா, இப்படியே ஓட்டு கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சு ஓட்டும்போது அந்த வழி அப்படியே கமர்ஷியல் பிரேக். 5 4 3 2 1 அப்படின்னு முடிஞ்சு. இப்போ இது வேறு ரொம்ப ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கோம். இதோட இதுக்கு வந்து பார்ட் 1 வீடியோவாகவே போட்டுடலான் இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ தூரமாக இருக்குது. ஸோ இதை பார்ட் 1 வீடியோவாகவே போகலான்னு தான் ஒரு பிளானோடு இருந்தேன். இல்லை முழுசாக முடிச்சிடலான்னு தான் இருந்துச்சு. பட் இது முழுசாக முடிக்க முடியாதனால இது வந்து பார்ட் 1க்கான வீடியோ. அடிச்சு சொல்கிறேன், இது பார்ட் 1க்கான வீடியோ தான். அப்படியா? பார்ட் 1க்கான வீடியோவா இல்லை எந்த இதுக்கான வீடியோன்னு சொல்லி காமெண்டில் சொல்லுங்கள். ஒரே இது ஒரே இதாக முடிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம இப்போ மேலே ரெக்கை கட்டி பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜகார்ட்டா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு பார்ட் 1 வீடியோ? அதான் ஜகார்ட்டா வந்துடுச்சுல. ஏன் இதுக்கு? அதான் ஜகார்ட்டா வந்துடுத்து நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஜகார்ட்டா வந்துடுச்சு. அதான் எவ்வளோ பெரிய சிட்டி. அங்கே வந்து அப்படியே பஸ் ஸ்டாப் இருக்கும் போல இருக்கு. என்னடா வண்டி இடிக்குது? யார்ரா படித்தது என் வண்டியில்? ஒழுங்காக ஃபைனை கட்டிட்டு போ, இல்லைன்னா மண்டே உடச்சிருவேன், தெரிஞ்சுக்கோ. நான் யாரும் தெரியாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அப்படி பண்ணிகிட்டு இருந்தான். செம்ம காண்டானே. நீ வச்சு செஞ்சுட்டேன் அவனை. இதே மாதிரி இண்டிவிஜுவல் கேம் பிளே அப்போது இங்கிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கியாடா? அடே என்னடா அது? திடீர்னு ஸ்பீடை குறைக்கிறேன், திடீர்னு ஸ்பீடை ஏற்றுறேன். சிட்டிக்கு வந்துட்டோம் நீங்கள் ஜகார்ட்டாக்கு. திஸ் இஸ் நாட் அ பார்ட் 1 வீடியோ, திஸ் இஸ் ஃபுல் பார்ட். ஒரு ஜோக் போவோம். இந்த ஊருக்கு வரும்போது ஜகார்ட்டானா ஜட்டியை கொடுப்பானுங்களோ இதில் அதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜகார்ட்டானா ஜட்டியை கூட தச்சு தருவாங்க போல இருக்குது. அப்படி காமெடியாக இருக்கும் அந்த ஊர். அப்படியே இந்த வண்டியில் அப்படியே நான் ஏற்றிடுவேனாமா. இந்த வண்டி மட்டும் எப்படி தான் இப்படி ஓடுதோன்னு தெரில. தேங்க்யூ. ஒரு நல்ல வேலை அந்த எல்லோ லைட்டு மட்டும் ரெட் லைட்டாக மாறட்டும். அன்னைக்கு இருக்குது. அம்மா நல்ல வேலை ஸ்கேப் ஆகிட்டோம். இல்லைன்னா வாங்கி மோதிருப்போம். அதெல்லாம் பஸ் ஸ்டாப் வந்துடுத்து. ஜகார்ட்டா வந்து விட்டது. ஜகார்ட்டா தப்பான்ட்டேன். ஜகார்ட்டா வந்து விட்டது. ஓகே, அதான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ வந்துட்டோம். அதனால தான் எல்லா ட்ராவல்ஸ் வண்டியும் மேலே போகுது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியும். எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் வீடியோ இதோட முடியும். ப்ளஸ் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. வண்டி ஒரு சுற்றலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். என்ன ஐடியா? இந்த தடவை ஸ்டாப்பிங் பண்ணோம். திரும்ப ரோஸ்வா. அதுதான் நமக்கு இதான் ஸ்டாப்பிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க, ஸ்டாப்பிங் ஆயாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் அரேஞ்ச்ட் இந்த ஸ்டேஷன் சேஃப்லி. கரெக்டாக ட்ராவல் டியூரேஷன் எப்போ எவ்வளோ ஸ்பீடில் வந்தோம்? மேக்ஸிமம் ஸ்பீடில் வந்து 75. தேங்க்யூ.
அவ்வளோதான் மக்களே, வீடியோ இதோட எண்டு. ஸோ அப்போ போன வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ளீஸ் 100 to 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன், அவங்க எல்லாத்துக்குமே அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்ன சேலஞ்சு, இந்த கிராணி கேம் பிளேயாக இருக்கட்டும், இந்த எந்த கேமாக இருந்தாலும், அந்த மைண்ட் கிராஃப்ட்டு விளையாட தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ்ஸு மைண்ட் கிராஃப்ட்டு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ரேஸ், ஜிபி, கிரிக்கெட் லீகு, மினிமில்ட்டியா, இந்த மாதிரி கேம்ஸ்லலாம் எந்த சேலஞ்சு பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் பண்ணுறோம். மினிமில்ட்டியாவில் கேம் ப்ளே குரூப் பண்ணணுமா பண்ணுறோம். கிராணி 1ல் வந்து டோர் எஸ்கேப் பண்ணணுமா பண்ணுறோம். கிராணி 2ல் போட் எஸ்கேப் பண்ணுறோமா பண்ணுறோம். அது ஹார்ட் மூடா என்ன மூடு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து உங்களோட பதிலை வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மக்களே. இப்போதைக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு வைக்கணும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஃப்ரம் பை த வே, திஸ் இஸ் சுஷாந்த் கேமிங். பை பை, டாடா, see you.